தாண்டினிக்கு மகனே, அது பேரு. இப்படி ஒருத்தன் வாழ்ந்தாங்கிற பேரு. தம்பி, நீ இப்பதான் இல்ல, அவ அப்பவே இல்ல. மன்சூரு, நீ வேணா அப்போல இருந்தே வில்லனா இருக்கலாம், ஆனா இப்போ இங்க நான் தான் வில்ல. கிரிக்கெட் வரலாற்றுல இப்படி ஒரு மனிதனை இனிமே பார்க்கவே முடியாது. இவரை பார்த்தா கத்துவாங்க, ஸ்டேடியத்துக்கு என்ட்ரி ஆனா கத்துவாங்க, ஒரு சிக்ஸ் அடிச்சுட்டா போதும் ஸ்டேடியத்தையே முழுக்கி எடுத்துருவாங்க. இப்படி ஒரு ரசிகர் பட்டாலும் ஒரு தனி மனிதனுக்கு இருந்ததா சரித்திரமே இல்ல. எஸ், அதுதான் மகேந்திர சிங் தோனி. கிரிக்கெட்ல இவரோட வேகத்துக்கு யாரும் ஸ்டெப்பிங் பண்ண முடியாது. ஒரு கேப்டனா இவரை மாதிரி யாராலையும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. களத்துல இவர் பேட்டிங் ஆடுறத பார்த்துட்டு இவர் தாமா ஜெயிக்கணும்னு எதிரணிக்கே ஒரு எண்ணம் உருவாயிரும். இவரை பார்த்தா கிரிக்கெட்ல என்னன்னு தெரியாதவங்களுக்கு கூட இவரை பிடிச்சு போயிடும். அப்படிப்பட்ட குணமுள்ள மனுஷன். ஏற்பட்ட எம்எஸ் தோனி ஐபிஎல் ஆனாரோ அன்னைக்கு உருவானதுதான் தோனிக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையான மிகப்பெரிய பாண்டிங். ஹெலிகாப்டர் ஷாட் அடிச்சு டிராஃபி வின் பண்ணி கொடுத்த இந்த ஒரு ஃபைனல் மேட்ச் நீங்க பாத்துருக்கீங்களா? 2010 சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண வாரியர்ஸ் 128 ரன் அடிச்சாங்க. இந்த மேட்சை பொறுமையானாலே ஜெயிக்கலாம். ஆனா சிஎஸ்கேவோட ஓபனர் மைக்கேல் எஸ்ஸி 47 பால் 50, முரளி விஜய் 53 பால் 58ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஸ்லோவா ஆடினாங்க. ஆனா கடைசியா எம்எஸ் தோனி வந்து 12 பால்ல 17 ரன் அடிச்சாரு. அதோ அவரோட வின்னிங் ஷாட்டை பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் ஷாட் அடிச்சு பார்த்தீங்கன்னா வின் பண்ணாரு. சிஎஸ்கே ஐபிஎல்லுமே சாம்பியன் ஆனாங்க, சாம்பியன்ஸ் லீக்லயும் சாம்பியன் ஆனாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ பை.